பிள்ளைகளுக்கு கொண்டு அது வேணும் இது வேணும் சொல்லி என்ன செய்வான், பொருளை சேகரிப்பான். பிள்ளைகள் கல்விக்காக, திருமணத்துக்காக, உத்தியோகத்துக்காக, பிள்ளைகள் வீடு கட்டுவதற்காக, பிள்ளைகள் வளர்ச்சிக்காக என்று எண்ணி முறை தவறி பொருள் சேர்த்து பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்தாலும் பிள்ளைகள் இவனுக்கு பயன்பட மாட்டார்கள். முறை தவறியை சேர்த்த பொருள் பிறரை வஞ்சித்து அந்த பொருளை கொண்டு பிள்ளைகள் கல்விக்கும், வேலை வாய்ப்புக்கும், திருமணத்திற்கும், நகைக்கும், தங்க நகைக்கும் அல்லது பங்களா கட்டுவதற்காக நீ பயன்படுத்தினால் பிள்ளைகளால் உனக்கு நன்மையே வராது. நீ சேர்த்த முறை சரியில்லை. அப்போ பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதோ? அப்போ பிள்ளைகள் கல்வி தரக்கூடாதோ? பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாதோ? பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது. செய். எப்படி கேட்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வர வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல பையனாக அமைய வேண்டும், பிள்ளைகள் நான் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும். அது முறை தவறி வரக்கூடாது. முறை தவறி வந்த பொருளை என் பிள்ளைகள் செலவு செய்தால் என் பிள்ளைகளை நான் பாவியாக்குறேன், நானும் பாவியாக்குறேன். என் பிள்ளைகளையும் நான் பாவியாக்குறேன், நானும் பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்பா இதை செய்கிறார். நம்மளை பள்ளிகளெல்லாம் படிக்க வச்சார், பணம் கொடுத்து வேலை கொடுக்க வேண்டிய கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தார், நம்மளுக்கு வீடு வாங்கி கொடுத்தார், எல்லாம் செய்தார். எப்படி செய்தார்? அது முறை இருந்ததா? அந்த பொருளை நீதி இருந்ததா? நீதி இருந்து அந்த பிள்ளைகள் நீ செய்திருந்தால் பிள்ளைகள் கடைசி உனக்கு துணையாக இருப்பான், பிள்ளைகள் நல்லா இருப்பான். முறை தேர்வு சேர்த்த பொருளை பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நிலை உயர்வுவதற்காக மற்றவர்களை கசக்கி பிழிந்து அல்லது வஞ்சித்து அந்த பொருளை கொடுத்தால் பிள்ளைகளால் உனக்கு பிற்காலத்தில் பிரச்சனை தான் வறுமை தர நன்மை நடக்காது. அப்போ ஆசானி கேட்க வேண்டும், சரி என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். யார் மகனை பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் சொல்ல? பிள்ளைகளை காப்பாற்றக்கூடாது நானாக சொன்னேன். என்னை கீழ் என் மகன் கல்வி உள்ளவனாக வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் வேண்டும் எனக்கு. என் மகனுக்கு வீடு கட்டித்தர வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் தர வேண்டும் எனக்கு. என் மகன் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்க வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் தர வேண்டும் எனக்கு. ஆகவே அவனுக்கு தேவையான பொருளை நான் உன் திருவடியை கேட்கிறேன், நீ எனக்கு பொருள் உதவி செய்து என்னை காப்பாற்ற வேண்டும். வஞ்சித்து அந்த பொருளை என் பிள்ளைகளுக்கு செய்வதை நான் விரும்பவில்லை, அதனால் பாவம் வரும் என்று இன்று உணர்ந்தேன். இந்த தேதி 7/5/2004 அன்று உணர்ந்து கொண்டேன். நான் என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக பொருளை முறை தவறி சேர்த்தால் அது என்னையும் சொல்லும் என் பிள்ளைகளை சேரும் என்பது எனக்கு இன்று தான் தெரிந்து கொண்டேன். இதுவரை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொண்டேன். திருவடி பற்றுகிறேன். இனி நான் யாரை வஞ்சித்து பொருளை சேர்க்கக்கூடாது. நீ எனக்கு உன்னுடைய திருளை நம்பி இருக்கிறேன். எனக்கு எந்த வியாபாரம் செய்தாலும் சரி அது மூலமாக பொருள் வர வேண்டும். ஆனால் பொருளை பிறர் வஞ்சித்து ஏமாற்றி அந்த பொருளை நான் சேர்த்து என் பிள்ளைகள் வளர்ச்சியை நான் விரும்பக்கூடாது என்று பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும். இப்படி செய்ய போய் வெகு பேர் பாசத்தால் அதான் வினை வரும். மனிதனை வெகு பேர் பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும், அதுக்கு எதாவது செய்யணும், இதுக்கு எதாவது செய்யணும். யாரையும் அவனை செய்யக்கூடாது. செய்த முறை என்ன? இத்தனை இந்த அளவுக்கு நான் பிள்ளைகளை உயர்த்திருக்காய், நீ என்ன செய்திருக்கிறாய்? முறை தவறி சேர்த்த பொருளை பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறாய். நிச்சயம் பிள்ளைகளுக்கு பயன்பட உனக்கும் பயன்படாது. அப்படியே பிள்ளைக்கு பயன்பட்டாலும் உனக்கு அவன் உதவ மாட்டான். கடைசி என்ன நடக்குன்னா, முறை தவறி சேர்த்த பொருளை கொண்டு பிள்ளைகளுக்கு நாக்கப்படி செய்தாலும் அவன் கடைசி காலத்துக்கு உனக்கு நல்லா உதப்பான். அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு தண்டனை தான். அசானி கேட்குற முறை. அப்போ தினம் பூஜை செய்யும்போது உணர்த்த வேண்டும் எனக்கு எது நன்மை எது தீமைன்னு எனக்கு தெரியவில்லை, எது பாவம் எது புண்ணியம்னு எனக்கு தெரியவில்லை. உணர்த்தி நான் உணர்வேன், இல்லைன்னா நரகத்து போனார். சரி, பாசத்தால் வந்த தோஷம் வெகு பேர் 95% மக்கள் பந்த பாசத்தை அகப்பட்டு அதன் மூலம் முறை தவறி பொருள் சேர்த்து பிள்ளைகளையும் பாவியாக்கி